ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான் சொல்லிக்கிறேன். அண்ட் நம்மளோட சேனலில் இப்போ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ரெக்லர் பட்டன் இருக்குது, அதுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி போடுற எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் போய் நம்ம சேனலில் தேடலாம் தேவையில்லை. இப்போ வாங்க இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிட்டேன் கையில். இது என்ன மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசர். நான் நிறைய வீடியோஸில் இது போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டா வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து ப்ளம்மோட இந்த டோனர் எடுத்து நான் என்னோடய ஃபேஸில் அப்படியே வந்து டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐ மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கருப்பாக இருக்குது. அப்புறம் என்னோடய லிப்புக்கு கீழே கொஞ்சம் நமக்கு டாட்டாக இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் வந்து லைட்டாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். நம்ம கன்சீல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு நம்ம ஃபேஸில் எல்லா பக்கமே வந்து சரிசமமாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிளெண்டிங் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி கோடு கோடாக கிழிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபவுண்டேஷனையும் ஃபுல்லாக வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்புமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடரை வச்சு நான் பிளெண்ட் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு வந்து கான்டூர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்டூர் ஸ்டெப் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் விட்டுறலாம். பட் நமக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எல்லா ஸ்டெப்புமே உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல் ஸ்டெப்பையும் நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் பிடிக்கலனா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்டூர் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி டார்க்கரான இருக்கிற இந்த ஷேட் எடுத்து என்னோடய நோஸில் அப்புறம் என்னோடய சின் சைடில் அப்புறம் இந்த எல்லா இடத்துலையும் வந்து இங்கெல்லாம் கான்டூர் பண்ணுமோ எல்லா இடத்துலையும் மாதிரி கான்டூர் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த கான்டூர் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேட் காட்டுது. இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்ல வந்து டார்க்கர் ஷேடான ஒரு கன்சீலர் எடுத்து நம்ம இப்போ வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறோம் ஹைலைட் ஏரியாஸில். ஸோ இப்போ தான் நம்ம வந்து கான்டூர் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஹைலைட் பண்ணால் இன்னுமே நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹைலைட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு செட்டிங் பவுடர் வச்சு நான் நல்லா வந்து கண்ணுக்கு கீழே எங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து ஹைலைட் பண்ணி முடிச்சோமோ அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு செட்டிங் லூஸ் பவுடர் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம இப்போது செட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ மேக்கப்புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரான ஒரு லைட்டான காஃபி கலர் எடுத்து என்னோடய ஐபால்ஸ் பக்கம் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டார்க்கரான ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் ஒரு வி ஷேப் மாதிரி வந்து நல்லா வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற கண்ணையும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி வந்து ஐ ஷேடோ பண்ணிவிட்டு அண்ட் ஷிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க்கரான மெரூன் கலரில் இருக்கிற ஒரு பிங்க்மெண்ட் எடுத்து என்னோடய கையை வச்சு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர்லேருந்து சென்டர் பால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து லிப் லைனர் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ லிப் லைனருக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஷேடு வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன். அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஷேடு வந்து கொடுத்து ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிங்க் மிக்ஸ் ஆகி வரா மாதிரி நான் வந்து இப்போ இதை க்ரியேட் பண்ணி அப்படியே வந்து முடிச்சிட்டேன். ஸோ நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லாவே எடுத்து கொடுத்துச்சு, ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு செட்டிங் பவுடர் வச்சு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கலாம்.
நான் பண்ணியிருக்க இந்த லுக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு மேக்கப் வீடியோ போடலாமா, இல்லை உங்களுக்கு vlog பிடிச்சிருக்கா, இல்லை நம்ம ஸ்கின் கேர் பற்றி நம்ம வந்து பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, நிறைய கண்டென்ட் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த லுக் வந்து நிறைய சேனல்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஹைஃபையாலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் பேட் கமெண்ட் பண்ணாமல் குட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் கீழேயும் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.